ஸ்டோரியோட ஆரம்பத்திலேயே யாருக்கோ ஒரு 2 பேருக்கு வெட்டிங் நடக்கிற சீனை தான் காட்டுறாங்க. என்ன ப்ரோ 2 பேருக்கு தானே வெட்டிங் நடக்குமான்னீங்கன்னா, ஆமா. ஒரு 2 பேர காட்டுறாங்க. என்ன ப்ரோ சீனுக்கு முன்னுக்கு போயிட்டீங்கன்னா, இல்ல. இதான் சீன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அங்கேயே சீனை கட் பண்ணி நம்மளோட ஹீரோ காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ ஸ்கூல் கேன்டீனில், ஐயா ராசா எனக்கு பீஃப் கோம்போ தாங்க, ஆனால் பீஃப் போடாதீங்க, என்கிட்ட காசு இல்லை, நான் வறுமையில் இருக்கேன். என் ஹீரோ ஒரு லோ மிடில் கிளாஸ் படியன். பீஃப் கோம்போ பீஃப் இல்லாமல் வாங்குறான்னு பாருங்கள். பீஃப் இல்லாமல் வாங்கி அதில் ஒரு 200 சர்வ் பண்ணுறான். ஹீரோ 200 சர்வ் பண்ணின சந்தோஷத்தில் அவனோட டேபிளுக்கு பிளேட்டோட போகும்போது அங்கே ஹீரோட சுற்றி இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அவனை போய் தனியாக தான் இருந்து சாப்பிடுவான். அவனோட ஒன்றி கேட்டு 5 சதத்துக்கு லாய்க்கில் படிக்க மட்டும்தான் லாய்க்கண்டு வாய்க்கு வந்ததை பிளா கொஞ்சம் சம்திங் சொல்கிறாங்க. ஹீரோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பாடு தான் முக்கியம்ன்ட்டு அவனோட டேபிளுக்கிட்ட நடந்து போய்க்கொண்டு இருக்கான். சரி என்று கொண்டே டேபிளில் கிட்ட வந்து அவனோட பிளேட்டை வைக்கும்போது இன்னொரு பிளேட் வைவிடும். ஹீரோ என்னடா உண்டு தானே கொண்டு வந்தான், இன்னொன்று எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தா ஹீரோட அதே டேபிளுக்கு இன்னொரு பியூட்டியும் ஒரு டேபிளில் அந்த பிளேட்டை கொண்டு வந்து வைக்கும். அப்போ ஹீரோவுக்கும் அந்த பியூட்டியில் இட்ஸி ஹீரோவுக்கும் யார் அந்த டேபிளில் இருந்து சாப்பிட்றேன்றதுக்கு ஒரு வாயாத்தாரே எழுமும். ஹீரோவும் என் முப்பாட்டன் நான் எல்லாம் இங்கேருந்து தான் பரம்பரையாக சாப்பிட்றேன் இஷ்டத்துக்கு அடித்து விட அந்த பொண்ணு இப்போ என் கேர்ள்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு உரிமை, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், அதனால் நீ மூடிட்டு கிளம்புன்ற. ஹீரோவும் அதெல்லாம் முடியாதுன்னுட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கும்போது அந்த கேண்டீனில் இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஹீரோவும் சண்டை சமாதானம் சுட்ட பலகாரம் பண்ணிட்டு 2 பேரும் அக்ரி பண்ணி சமாதானத்தோடு இருந்து சாப்பிட்றாங்க. சரின்னு ஹீரோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இட்ஸிக்கிட்ட பிளேட்டை பார்க்குறான். 100 200 300 ஆஹா ஓஹோ பணக்கார வீட்டு புள்ள மதியானத்துக்கு இவ்வளோ செலவழிக்குதான்ட்டு பார்த்துட்டு சரி நமக்கு எதுக்குன்ட்டு அவன் பின்னுக்கு ஏதோ ஆண்டுதுன்னு அவன் எக்ஸாம் பேப்பரை முன்னுக்கு வச்சுட்டு அவன் சம் ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணி கொண்டு இருப்பான். அப்போ இதை பார்த்து நம்மளோட இட்ஸிக்கு ஒரு ஃபுடி, ஸோ அவளுக்கு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். ஹீரோ அப்படி சாப்பிடும்போது படிக்கிறது இட்ஸி கொஞ்சம் காண்டாகிட்டு இட்ஸி சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு மரியாதை கொடு, நீ என்ன படித்து கொண்டு இருக்கா, நீ என்ன அவ்வளோ பெரிய மொக்கா என்ற. ஹீரோ இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்குது என்னால் படிக்கணுமென்ட்டு. அப்போ இட்ஸியும் அந்த டேபிளில் இருக்க அவன் எக்ஸாம் பேப்பர் எடுத்து கலாய்க்கிறதுக்காண்டி எடுத்து பார்த்தா அங்கே அவளுக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா ஹீரோ அதில் ஃபுல் மார்க்ஸ் சென்டம் வாங்கியிருப்பான். நீ ஒரு ஜீனியஸ் அண்ட் ஹீரோட்ட கேட்க ஹீரோ புகழாதம்மா, என்ன புகழாது, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுன்னு கொஞ்சம் பெருமையாக சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு நீ நல்லா படிக்கிறியே, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாரி, எனக்கு டியூஷன் டீச்சராக இருக்கியான்னு கேட்க ஹீரோ ஏம்மா பொண்ணு ஆளை விடு நான் போயிட்டு வரேன் என்றிட்டு கிளம்பும்போது ஒரு வார்த்தையை விடுவான். என்னென்னா ஏமா பொண்ணு ஒரே சாப்பிட்டு குண்டா வந்துடாதம்மா பீமா மாதிரி என்று சொல்லிட்டு போவேன். இது அந்த பொண்ணு கொஞ்சம் காண்டாக்கியும். அந்த பொண்ணு டேய் கண்ணில் முடிச்சாதடா போடா நாரப்பையிலே செத்து பையிலே என்றிட்டு புலம்பிக்கொண்டு நிற்கும். சரி என்றிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளாஸுக்கு போகிற வழியில் ஹீரோக்கு அவன்கிட்ட தங்கச்சி கால் பண்ணி, டோய் அண்ணா என் கப்பன் மகனே, உனக்கு என் தகப்பன் ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்கேட்ரா, நீ மரியாதையாக அந்த பார்ட் டைம் ஜாப்புக்கு போ, அது ஒரு டீச்சிங் தான். யாரோ புதுசாக வந்திருக்காங்களாங்கிற ஊருக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நீ டியூஷன் படிக்கணும், நல்ல சேலரி, அங்கே டியூஷன் போ, இல்லாட்டிக்கு இந்த மாதம் செலவு கொண்ட கிட்னி தான் அடவி வைக்கணும் என்ற. ஹீரோ சரி நான் போகிறேன். அந்த பிள்ளையோட பேர் என்னன்னு கேட்க அந்த ஹீரோட தங்கச்சியும் ஏதோ நாக்கணுவோ ஆக்கணுவோன்றா. சரி என்றிட்டு ஹீரோ கோல் பேசிட்டு கோலை வச்சுட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போயிருக்கான். அப்போ தான் கிளாஸுக்கு ஒரு புது புள்ள வருது. ஹீரோ யாரா புது புள்ளன்ட்டு பார்த்தா ஹீரோ காலையில் கேண்டீனில் தகராறு இழுத்து அந்த இட்ஸிக்கு தான் புது பொண்ணு. அங்கே இல்லை டியூஸ்டே இனித்தான் டியூஸ்டேன்ற மாதிரி அந்த பொண்ணோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு நாக்கணும் இட்ஸுக்கு நாக்கணும்ன்றது. ஹீரோ ஓஹா பொழந்து போச்சு கதை முடிஞ்சு போச்சு சோழி என்றிட்டு முடிச்சுட்டு இருக்கார். சரி என்றிட்டு ஹீரோ நைஸாக கதைச்சி சமாதானம் பண்ணிட்டு கையை காட்ட அந்த பொண்ணு நான் என்ன கணக்கு கிடைக்காம தன் பின்னால் போய் குந்திட்டு இருக்குது. சரின்னு ஹீரோ அடுத்த நாள் கிவ் அப் பண்ணாமல் இட்ஸிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி அதே கேண்டீனில் பீஃப் கோம்போ பீஃப் இல்லாமல் வாங்கிட்டு அந்த பொண்ணு பின்னாலே கனவு கோட்டை கட்டிட்டு போகிறான். எப்படின்னா எவ்வளோ வருஷமாக இங்கே குப்பை ஓடுற இந்த ஸ்கூலில் நமக்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நேற்று வந்த பொண்ணு தானே அங்கே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், நம்மளை மாதிரி ஒண்டிக்கட்டையாக தான் இருக்கும், போகிறோம் கதைக்கிறோம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம்ன்ற மாதிரி ஹீரோ கனவு கோட்டை கட்டிட்டு போனால் அங்கே போனால் ஹீரோக்கு ஷாக். ஏன்னா இட்ஸி ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு இருந்து சாப்பிட்றா. ஹீரோவும் கதைக்க ட்ரை பண்ணால் அந்த பொண்ணு இக்னோர் பண்ணிவிட்டு நீ போ நான் இங்கேருந்து தான் சாப்பிட போகிறேன்ட்டு ஹீரோவும் வரும்போது அந்த டேபிளில் இருந்து ஒரு பிங்க் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணு ஏப்பா ஒன் சைட் லவ்ஸா நான் வேணும்னா ஹெல்ப் பண்ண வேண்டி கேட்க ஹீரோவும் அதெல்லாம் வேணாம்ட்டு
ஹீரோ அந்த பொண்ணை இக்னோர் பண்ண அந்த பொண்ணு பிக் சிஸ்டர் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணு போகுது. இதே என்னடா நமக்கு வந்த சோதனைட்டு ஹீரோ டேபிளில் போய் தலையை தொங்க போட்டுட்டு பெக்ஸில் இருக்கும்போது ஹீரோவுக்கு க்ளோஸ் அப்பில் ஒரு பன்னி ரிப்பன் போட்ட பொண்ணு வந்து குந்திட்டு இருக்கும். ஹீரோவும் யாரும்மா நீ பொண்ணுன்னு கேட்க அந்த பொண்ணு இங்கே பாரு என்னட்ட 2 பேப்பர் இருக்குது, நீ இதில் எது உண்ட பேப்பர் என்று கண்டுபிடின்னு பார்ப்போம்டா. ஒரு பேப்பரில் 0வும் இன்னொரு பேப்பரில் 100ம் இருக்குது. ஓபியஸ்லி 100 இருக்கிறது வந்து நம்மளோட ஹீரோட பேப்பர். ஹீரோவும் 100 இருக்கிற பேப்பரை வாங்கி எடுத்து சே யாருப்பா 0லாம் இருக்கிறது, டோரிமாவில் வர நோபிட்டா கூட இதுக்கு பரவாயில்ல போலையே என்றுட்டு ஹீரோவும் கொஞ்சம் கலாச்சி தள்ளுறான். அந்த பொண்ணும் ஐயோப்பா ராசா அது எந்த பேப்பர் தான் ஏன்ட்டு அந்த பொண்ணு வெக்கமே இல்லாமல் சொல்ல நீ எவ்வளோ பெரிய மொக்காண்டு ஹீரோ மானபங்கப்படுத்தினான். சரின்ட்டு ஹீரோ சரி அதை விடு எந்த பேப்பர் உன்னிட்ட வந்துட்டு அந்த பொண்ணு நீ கெண்டியெல்லாம் ஒரு பொண்ணுக்கு பின்னால் நாக்க தொங்க போட்டுட்டு செஞ்சு அப்போ தான் நீ உன்ட பேப்பரை மிஸ் பண்ணிட்டா சரின்னு நான் எடுத்து தருவோம்னு வந்தேன்னுட்டு சொல்லு. ஹீரோன்னு சரின்னுட்டு பேப்பரை வாங்கிட்டு ஆளை விடுமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ போகிறான். ஹீரோ எங்கே போகிறானோ அங்கேயும் அந்த பன்னி ரிப்பன் ஃபோட்டோ பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்குது. ஈவன் டொய்லெட்டில் கூடயும் அந்த பொண்ணு ஹீரோ பார்த்துக்கொண்டு வெளியில் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்குது. சரி என்ன அங்கேருந்து பார்த்து ஹீரோ பாய்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கும். இந்த பொண்ணு யாரோ களவெடுக்க போகிற ஆள மாதிரியே வெளியிலேருந்து எட்டி பார்த்து கொண்டு இருக்கு. அங்கே பாய்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற பாய்ஸ் எல்லாம் யாரும்மா பொண்ணு என்று பார்க்குற மாதிரி கொஞ்சம் வீடாக பார்க்க ஹீரோ ஏமா பொண்ணு உனக்கு நான் என்னம்மா செஞ்சேன், ஏம்மா இப்படி என்ன தொல்லை பண்ணி கொண்டு இருக்கேன்னு கேட்க அந்த பொண்ணு நான் உனக்கு உண்டு எக்ஸாம் பேப்பர் எடுத்து தந்தேன், நீ தேங்க்ஸ் சொல்லலை அதான் வந்திருக்கேன்ட்டு. ஹீரோவும் இங்கே பார் நீ எந்த எக்ஸாம் பேப்பரை தந்தா நான் உண்டு எக்ஸாம் பேப்பரை உன்னிட்டே தாரேன், 1க்கும் 2க்கும் அதுக்கும் இதுக்கும் கணக்கு சரியாக போச்சு டாட்டா பாய் பாய்ன்ட்டு அந்த பொண்ணும் தருமா தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் போகுது. அங்கே சீனை கட் பண்ணி ஸ்கூலுக்கு வெளியே காட்டுறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு வெளியே சாப்பாடு 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 தான் முக்கியம் என்ற மாதிரி பண்ணை வாங்கிட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அங்கே நிற்கிற 2 பொண்ணுங்க ஏம்மா இட்ஸிக்கிட்டு இப்படியே சாப்பிட்டியன்னா நல்ல குண்டம்மாவாக போயிடுவான்னு கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கேன். இட்ஸியும் சரி நான் போயிட்டு வரேன்னுட்டு கிளம்பு. அப்போ ஹீரோ அதில் இட்ஸியை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி ஒரு மண்டையில் கவுத்த மாதிரி பொம்மையோடு அதில் நிற்பான். அப்போ அதை நோட் பண்ணி ஒரு ஹெட்ஃபோன் போட்ட பொண்ணு. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் இந்த அனிமேலே என் ஃபேவரட் கேரக்டர் மிகவும் ஏப்பா ராசா நீ என்ன எங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டே வர மாதிரி இருக்குன்ட்டு பொலிஸுக்கு கால் பண்ணி ஹீரோ ஏம்மா கால் பண்ணிடாதம்மா அவள் அடி வாங்க உடம்புல தெம்பில்லம்மா நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கணுமெண்டு அந்த பொண்ணு நடக்கவே நடக்காது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சான்ஸே இல்லைன்ட்டு போ. ஹீரோ இது என்ன நமக்கு வந்து சொன்ன வாரெல்லாம் ஒரு மார்க்கமாகவே இருக்குன்ட்டு சரி என்னட்டு ஹீரோ அந்த டியூஷன் எடுக்கிறதுக்காண்டி இட்ஸி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு முன்னுக்கு நிற்கிறான். ஆஹா எந்தான் தாண்டி அப்பார்ட்மெண்ட்டு சிஞ்சான் படத்தில் கசமான அப்பார்ட்மெண்ட்டை பார்த்து இருக்கிற சிஞ்சான் மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு நிற்கும்போது அங்கே பட்டர்ஃப்ளை ரிப்பன் போட்ட ஒரு பொண்ணு நம்மளோட மிஷியும் வந்துட்டு அந்த நிற்கிறாங்க. அப்போ அந்த பட்டர்ஃப்ளை ஃபோட்டோ பண்ணி டேய் உன்னை நானும் காலையில் இருந்து பார்க்குறேன் நீ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே அடே பொம்பளை பொறுக்கித்தானே நீ என்று கேட்க ஹீரோ யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன், நானும் இங்கே தான் தங்கியிருக்கேன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடித்து விட மிகவும் இல்லையே நீ சரியான கஞ்சப்பயிலாச்சே, நீ கேண்டீனில் பீஃப் கோம்போ பீஃப் இல்லாமல் வாங்கின ஆள் தானே என்று கேட்க ஹீரோ ஆஹா கண்டுபிடிச்சிட்டாளேன்னுட்டு ஹீரோ அங்கேருந்து எடுத்த பாரு ஓட்டம் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஓடுறான். ஹீரோ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது சரியாக இட்ஸையும் லிஃப்ட்டில் அந்த லிஃப்ட்டில் மேலே போய் கொண்டு இருக்காள். ஹீரோ இதான் விட்டுறக்கூடாதுன்ட்டு 30வது ஃப்ளோருக்கான கொஞ்சம் படியில் கொஞ்சம் இதை பார்க்க கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஹீரோ அந்த படியில் ஓடி வந்துட்டு இட்ஸைக்கு முன்னால் நிற்கிறான். இட்ஸையும் ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன்ட்டு நீ போ என்னை ஃபாலோ பண்ணாத நீ இங்கேருந்து போய் எனக்கு டியூஷன் மாஸ்டர் வரப்போகிறேன். ஹீரோ ஆக்சுவலி அந்த டியூஷன் மாஸ்டரே நான் தானேன். இட்ஸையும் இல்லை டியூஷன் வேணாம் மாஸ்டர் வேணாம் போகோன்ட்டு ஹீரோ எனக்கும் இது பிடிக்கல தான், ஆனால் இன்றையிலேருந்து நான் தான் உண்ட பார்ட்னர், நான் உனக்கு டியூஷன் மாஸ்டர் நீ என் ஸ்டூடெண்ட் அந்த ஃபோனும் வெக்ஸில் கீழே குந்திட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோ காலையிலேருந்து மீட் பண்ணின எல்லா அந்த 4 எக்ஸ்ட்ரா பொண்ணுங்களும் அங்கே வருதுகள். ஹீரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்கள பார்த்து கேட்க அவங்களும் நாங்கள் தான் கேட்கணும் நீ என்ன இங்கே செய்கிறான்னு கேட்க ஹீரோ நான் டியூஷன் மாஸ்டர் என்று. அப்போ நீங்கள் என்ன இட்ஸிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் ஒன்றாவா தங்கி நிற்கிறீங்க ஹீரோ கேட்க இல்லை நாங்கள் குயின் டேப்லெட்ஸ் நாங்களாம் ஓன் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல ஹீரோவும் ஆச்சரியத்தில் ஆஹா அப்போ இந்த 5 பேரையும் கட்டி காக்கிற கடவுளே நான் தான் போலேன்ட்டு கனவு கோட்டை காட்டுறான். கனவு கோட்டை கண்டிட்டு சரி என்று அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே காட்டுறான். ஹீரோ சரி படிக்க ஆரம்பிக்கலாமா கத்துறான். யாருக்கு படிப்பிக்கிறான்னு ஹீரோவுக்கும் தெரியலை நமக்கும் தெரியலை, ஏனெண்டா ஹீரோ கத்துறான் நாங்கள் முன்னுக்கு உட்காந்து கேட்க ஒருத்தருமே இல்லை.
அப்ப அப்ப அந்த பன்னி ரிப்பன் போட்ட பொண்ணு ஆக்சுவலி இந்த பொண்ணோட பேர் ஜோட்ஸா. ஜோட்ஸா, "நீ கவலைப்படாத. நான் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன். வா நாங்க 2 பேரும் போய் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ப்போம்" வேண்டிட்டு ஹீரோவ கூட்டிட்டு முதலாவது இட்ஸிக்கிற ரூமுக்கு போறாங்க. இட்ஸியும் முடியவே முடியாது. காலையில என்ன அவமானப்படுத்திட்டா, இதுக்கும் அதனால நான் உன்ல கோவத்துல இருக்கு. நான் உன்னிட்ட படிக்கவே மாட்டேன்னுட்டு மூஞ்சில அடிச்ச மாரி கதவ சாத்துது. சரின்னு ஹீரோ 2வது ரூம தட்டுறான். 2வது ரூமுக்குள்ள நம்மளோட மிகு தான் இருக்கு. மிகு எனக்கு படிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஸோ போரிங் படிக்கிறதுன்னுட்டு ஹீரோவ அனுப்பிவிட்டேன். சரின்னு ஹீரோ 3வது கதவ தட்டுறான் தட்டிக் கொண்டே இருக்கான். திறக்கிற மாரி இல்ல. சரின்னு ஹீரோவும் வெக்ஸ் ஆயிட்டு 4வது ரூம போய் தட்டுறான். அங்க போனா அது ரூமா இல்லாட்டி குப்பைக்காடான்ட்டு ஹீரோக்கு விடங்கல. இது என்ன ஒரு குப்பை கிடங்கா கிடங்குன்னுட்டு ஹீரோவ தட்டி கேட்க, "நீ போங்கப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு" அவளும் சொல்றாள். சரின்னுட்டு அங்கால அப்படியே சீனை கட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு மாரி ஹீரோ எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து இருந்தான். 4 பொண்ணுங்களும். என்ன சரி படிக்கத்தான் போறாங்களான்னு பார்த்தா படிக்கல. அவங்களுக்கு பிடிச்ச வேலைய செய்றாங்க. ஒரு பொண்ணு என்னன்னா டிராயிங் பண்ணி கொண்டு இருக்கும். இன்னொரு புள்ள ஃபோன பார்த்து கொண்டு இருக்கும். இன்னொரு புள்ள வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கும். அப்ப அந்த பட்டர்ஃப்ளை ரிப்பன் போட்ட பொண்ணு, "இந்தாங்க நீங்க ஸ்நாக்ஸ் எடுங்கன்னு நல்ல புள்ளையா கொண்டு வந்து குடுங்க." ஹீரோவும் சந்தேகப்பட்டு, "ச்சே ச்சே இருக்காதுன்னுட்டு" ஸ்நாக்ஸ் எடுத்து வாயில போடுறான். அப்ப அந்த பொண்ணு சரி பாய் என்ன ஹீரோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லுதுன்னுட்டு தண்ணிய குடிக்கிறான். அப்ப தண்ணிய குடிச்ச பிறகு அந்த புள்ள உண்மைக்குமே குட் பாய்ன்னு சொல்லுது. ஹீரோ அதுக்கு பிறகு அப்படியே மயங்கிறான். அதுக்கு பிறகு ஹீரோ கண் முழிக்க ஒரு கார்ல தான் இருக்கான். கார்ல ஒரு டிரைவரும், "தம்பி 4800 எண் ஆயிட்டு தாங்கன்ட்டு" ஹீரோ, "யோவ் யார கேட்டு என்ன கார்ல போட்டு வந்த நீ? என்னட்ட 5 பைசா 50 பைசா இல்லையான்ட்டு" கதற முன்னுக்கு வந்து ஏடிஎம் கார்ட நம்மட இட்ஸிக்கு குடுத்து, "இதுல இருந்து எடுங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோவிட்ட சொல்றான். "நீ வராத. உன்னை எனக்கும் பிடிக்கல. இந்த சிஸ்டருக்கும் உன்னை கண்டாலே பிடிக்கல. நீ வராதன்ட்டு" ஹீரோவும், "எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் வந்தே ஆகணும்னு" கொஞ்சம் சேடா சொல்றான். அப்ப அந்த டைம்ல ஹீரோட சிஸ்டர் வந்து, இதான் உண்ட ஸ்டூடண்ட் வாங்களேன்னு உள்ள போய் சாப்பிட்டுட்டு போங்கன்ட்டு ஹீரோ அவங்கலாம் பெரிய ஆட்கள். அவங்க வரமாட்டாங்க. "நீ கூப்பிடாத தங்கச்சின்ட்டு" தங்கச்சிட்ட சொல்லும்போது, அந்த தங்கச்சி கியூட்டா பார்த்து இட்ஸிகிய மடக்கி போட்டு கூட்டிட்டு போயிருது. கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் சாப்பிடும்போது இட்ஸிகி சொல்லுது ஹீரோட்ட, "நான் உனக்காண்டி ஒண்ணும் வரல. நீ அப்படி கனவு கோட்டை கட்டாத. நான் உன்ட தங்கச்சிக்காக தான் வந்தேன்னுட்டு" சாப்பிட்டுட்டு தங்கச்சி சொல்லுது, "புறவும் வாங்கன்ட்டு" சரின்னுட்டு ஹீரோவும் அவள கார்ல ஏத்த வரான். அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, "சரி நீ வா, உங்களுக்கு டியூஷன் எடு, பரவால்ல. இதெல்லாம் உன்ட தங்கச்சிக்காக தான் நான் உனக்கு இப்படி ஒரு சான்ஸ் தரேன்னு வந்து படிப்பியேன்ட்டு" ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னுட்டு சந்தோஷத்துல இருக்கான். இதோட ஃபர்ஸ்ட் சீன் முடியுது. ஆக்சுவலி இந்த ஹீரோவுக்கும் இந்த 5 சிஸ்டர்ல ஒரு ஆளுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீன்ல வெட்டிங் நடக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அது யாருன்ட்டு இந்த அனிமையோட எண்டிங்கில தான் தெரியும். அதுக்கு இன்னும் ஒரு 2 சீசன் இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. டெய்லி அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கன்டினியூவா இறங்கிக் கொண்டே இருக்கும். தேங்க் யூ ஸோ மச். லவ் யூ காய்ஸ்.